வணக்கம். இன்றைய மகாபாரத போர் 9வது நாள் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக வீசி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தலைகளும் கைகளும் கால்களும் குற்றுயிர்களும் கொலை உயிர்களுமாக எல்லாம் செதறி கிடந்துக்கிட்டு இருக்கு. சர்வசாதாரணமாக இல்லை. ஏன்னா துரியோதனன் பிதாமகர் பீஷ்மர்கிட்ட காலையிலே கடுங்கோபத்தில் பேசுகிறார். என்ன வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி திட்டுன்னு திட்டிடுறாப்ல. அதுக்கு பீஷ்மர் சொல்கிறார் அழகா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அக்னி யாகத்தில் நான் அக்னி யாகம்லாம் நான் பண்ணுறேன். உன் நலன் கருதி நான் எவ்வளவோ சொல்லியும் பார்த்துட்டேன். அதெல்லாம் கேட்காம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அது உன் பிறவி பயனாக நான் கருதுகிறேன். நீ அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம சைடில் இருந்து ஏகப்பட்ட உயிர்கள் போயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தகாத வார்த்தையை நீ என்னிடம் சொல்கிறாயே, இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கேட்குறார். உனக்காக, உன் நன்மைக்காக நான் என்னென்னவெல்லாம் செய்தேன், அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்படி தகாத வார்த்தையை யூஸ் பண்ணுறையே, உன் வாய்ச்சொல்லில் இருந்து தகாத வார்த்தை வரலாமா முதல்ல அப்படின்லாம் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்ட உடனே அதாவது நம்ம பாசையில் சொல்லணும், சுதி ஏற்றி விட்டா சண்டை நடக்கும்ல, அது மாதிரி எதிர்பார்க்குறார் துரியோதனன். அதுக்கெல்லாம் ஒரு அசையில் கூலாக தான் உட்காந்துருக்கார். என்னால் 2 பேர்த்த ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டவர்களை ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன். ஓகே, சிகண்டியை நான் கொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஸ்திரீ. சிகண்டி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண். ஆண் வேடம் பூண்டு இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குறார் சண்டையில். யாரை கொல்றதுக்கு? பிதாமகர் பீஷ்மரை கொல்றதுக்கு. அவர் யாருன்னா, அவரு மேலே இவர் ஆசைப்பட்டு இந்த சிகண்டிங்கிற பொண்ணு 9 அவங்க சாரி, இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மன்னிக்கணும். ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிறப்பில் இவங்க இது மாதிரி பிறந்து தானே கொள்கிறேன் பீஷ்மரை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க இப்போது சண்டைக்கு பீஷ்மர் கூட சண்டை போட போகிறாங்க. ஆண் வேஷம் பூண்டு, ஆண் வேஷம் எடுத்து சண்டை போட போகிறாங்க. ஆனால் அது பீஷ்மருக்கு தெரியும். ஏன்னா சண்டையில் பெண்ணை கொல்லக்கூடாது. போரில் ஆண் வேஷம் பூண்டாலும் பீஷ்மர் கொல்ல மாட்டார். அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். இருப்பினும் என் கையால் பீஷ்மருக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு பிரதிட்சை பண்ணினவங்க. ஏன்னா வரம் வாங்கிட்டு வந்திருக்கார். முருகப்பெருமானிடம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத ஒருவர் சிகண்டியாக பேர் வராங்க. போருக்கு வராங்க. போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி உன் போரை, உன் படையை நான் தலைமை வகித்து நல்லபடியாக கொண்டு போவேன். இது என்னால் முடியும். மேற்கொண்டு என்னை எதையும் கேட்காதே அப்படின்றார். சரி, இப்போ 9வது நாள் எப்படி சண்டை ஆரம்பிக்குது, இதில் யாரெல்லாம் முடிகிறாங்க, என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதிகாலை நேரம் பீஷ்மருக்கும் துரியோதனருக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டார். நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, பாண்டவர்கள் மேலே உனக்கு ரொம்ப பாசம் அதிகம். என் பசங்க பிள்ளைங்களாம் எல்லோரும், என் பசங்களெல்லாம் எல்லாமே இது ஆகிட்டு இருக்காங்க. என் படை வீரர்கள் எல்லாமே செத்துக்கிட்டு இருக்காங்க. நாசம் அதிகமாகி கொண்டே போகிறது, பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு ஏன் கேட்குறாருன்னா, இவர் பீஷ்மர் இறங்கி அடித்தாருன்னா அங்கெல்லாம் தாங்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் இவங்கெல்லாம் இருக்கிறாருன்ட்டு தான் இவர் தைரியம், அதாவது இந்த தைரியத்தில் தான் இவர் இந்த மாதிரி சண்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொன்னது. யார்? கர்ணன் இருக்கிறார் என்ற தைரியம், பீஷ்மர் இருக்கிறார் என்ற தைரியம் தான், வேறு எதுவுமே கிடையாது.
அந்த 2 பேர் இருக்கிற தைரியம் தான். இவர் போனால் கூட பரவாயில்ல. ஆனால் கர்ணனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சூரிய பகவானுடைய பிள்ளை. அந்த தைரியம். அதனால தான் இவர் துணிச்சலாக இருந்துக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் மனசில் குழப்பம் உண்டாயிருச்சு, வேதனைகள் உண்டாயிருச்சு. ஏன்னா சாவுகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. படை வீரர்களும் தன் பிள்ளைகளும் எல்லாருமே நேற்று 8வது நாள் 16 பேர் தன் வம்சத்தில் இருந்த 16 பிள்ளைகள் அவுட்டு. ஓகேவா? இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத காலையிலேயே டென்ஷனை பீஷ்மர்கிட்ட கொட்டிட்டார். அவர் கூலாக சொல்லிட்டார், பாண்டவர்களை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? உன்ன மாதிரி தான் அவங்களும் ஒன்றும் கிளிக்க கூட முடியாது. அதே மாதிரி சிகண்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி உனக்காக எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். படைகளை தாண்டி செல்வேன். உனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நான் ஒரு படையை பின்னாடி இருந்து அனுப்பிச்சி விடுவேன். இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. விவரமாக அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். இதில் சண்டையை பற்றி சொல்கிறதுல பெரிய முக்கியமே கிடையாது. அதில் சின்ன சின்னதாக ஒவ்வொரு கருத்துகள் நம்மளுக்கு புலப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன இதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய சண்டை, வேஸ்ட்டான ஒரு சண்டை, அந்த சண்டை ஏன் போடணும் அப்படின்னு பீஷ்மர் இந்த கருத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கலாம். வேஸ்ட்டாக ஒருத்தன் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு சப்போர்ட்டுக்கு வர சொல்கிறான், அதுக்கு ஏன் நான் போகணும்? தேவையில்லையே. 2 ரத்தம், இந்த உடம்புல ஒரே ரத்தம் தான், அந்த உடம்புல ஒரு 2 ரத்தமும் சண்டை போடுறது. இந்த 2 சண்டைக்கு நான் ஏன் கொடுக்க போகணும்? இவனுக்கு அறிவு கிடையாது. அவன் நியாயமாக போரிடுறான். 13 ஆண்டுகள் பட்ட வேதனைகளில் போரிடுறான். அவங்களுக்கும் பாண்டவ சேனைகளுக்கும் ஒன்றும் இவங்களை தாக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எந்த நேரத்துலையாவது இறங்கி வந்து இதை நீ வச்சுக்கோ, நான் சண்டை போடல அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்குறாரு. அர்ஜுனனும் எதிர்பார்க்குறாரு, கண்ணனும் எதிர்பார்க்குறான். கண்ணனுக்கு தெரியும் இவனோட புத்தி. அதனால் கண்ணன் சொல்லுகிறார், 13 ஆண்டுகள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு விடை கிடைக்க போகிறது. பீஷ்மரை நீ தான் போட்டு தொல்லணும் அப்படின்ட்டு தேரேறி உட்கார்றார். சமயம் வந்து விட்டது, அட்ரா அப்படின்ட்டார். சரி, இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு முழு விளக்கத்தோடு வீடியோ போடுறேன், பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பயே இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது கலியுகத்தில் என்னென்ன மாற்றங்கள், தர்மம் மறைந்து அதர்மம் ஓங்கும், எப்படி ஓங்குகிறது அப்படின்னு அங்கேயே சண்டையிலேயே எல்லாத்தையுமே சொல்லிடுறார் கண்ணன் புரிய வச்சிடுறார். இப்படித்தான் கலியுகம் நடக்கும். கலியுகத்தில் அதர்மங்கள் அதிகமாகும், தர்மங்கள் குறைவாக இருக்கும். இந்த தர்மம் அதர்மத்திடம் போராடும். தர்மம் என்பது கடவுள் இருக்கிறார், தர்மம் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தர்மத்தை போராட்ட குலமாகவே மாற்றி வைத்திருக்கிறார். காரணம், இந்த தர்மமாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை அழிச்சிட்டு மறு உலகத்தை பிறப்பிக்கும் போது பியூர் மனுஷனா, தங்க மாதிரி அருமையாக லட்டு மாதிரி ஒரு அழகான ஒரு மனுஷனை அமைச்சு அவனுக்கு நிறைய படைச்சி கொடுப்பார். இந்த அதர்மம் பண்ணக்கூடியவங்களையெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவார், தண்டனை காலத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார். இதுதான் கலியுகம் முடிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். இது இந்த மகாபாரதத்தில் கண்ணன் சொன்னக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான ஒரு சொல், பாக்கியமான ஒரு செயல். நன்றி. இப்போ சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.